சக்கரபாணி தான் ஒரு புது திட்டம் வச்சிருக்கிறதாகவும் அதுக்காக ஒரு ஆளை வரவழைச்சிருக்கிறதாகவும் சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சக்கரபாணி நைட்டு குழம்புகிட்டே நடந்து கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் நாம கூப்பிட்டால் வரலையே அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல 2 காவலாளிகள் நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை கூப்பிட்டு அங்க ஏதோ சத்தம் கேக்குது, நீ அங்கேயே போய் நின்று காவல் காத்துட்டு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வச்சிடறான். அடுத்து இன்னொரு காவலாளியை பார்த்துட்டு இவன் வேற இருக்கானா அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு இன்னொரு திசை காமிச்சு இங்க சத்தம் வருது உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்கறான். எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னது, எனக்கு கேக்குதுடா போய் பாரு அங்கே இரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டாச்சு. காத்திருந்து சலிப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த யாரையும் கூப்பிட்டுருந்தாலே அவனும் வந்து சேர்றாங்க. அவங்க கிட்ட ஏன் இவ்வளவு நேரமாச்சு அப்படின்னு கேட்டதும் வர்ற வழியில காவலாளிகள் எல்லாம் சமாளிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். யாருக்கா சந்தேகம் வந்துச்சா அப்படின்னு கேட்டதும் யாருக்கு எந்த சந்தேகம் வரல அப்படின்றான். என்ன சொல்லி நீ இப்படி இத்தனை பேரே கடந்து வந்த அப்படின்னு கேட்டதும் உங்களோட சொந்தக்காரன்னு சொல்லிதான் கடந்து வந்தேன் அப்படிங்கிறான். சக்கரபாணி பயந்து போய் ஏன்டா என்னோட சொந்தக்காரன்னு சொன்ன, சரி பரவாயில்ல விடு சொல்லிட்டு வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த திசையில போகணும் எந்தெந்த அறையில கடந்து போகணும் அப்படின்னு அவனுக்கு வழி சொல்றான். இதெல்லாம் கடந்து போனேன்னா மணிகண்டனோட அறை இருக்கும். போற வழியில உனக்கு எந்த காவலாலும் இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன், நீ பாட்டு சுதந்திரமா அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை எடுத்து காமிச்சு இது ஒரு விஷப்பொடி, இந்த பொடியை நான் மணிகண்டனோட மூக்குல தூவ போறேன், அதுக்கப்புறமேல அவன் எந்திரிக்க மாட்டான், நான் அவன் மேல போர்வை போத்தி மூடி வச்சுட்டு வந்துடுறேன், நீ போய் அவனை தூக்கிட்டு இடது பக்கம் இருக்க ஒரு அறை வழியா வெளியே வந்துடணும், அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற குளத்துல கொண்டு போய் அவனை போட்டு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது, நான் இப்ப உள்ள போறேன், நீயும் தாமதமாக்காம உடனடியே வந்து சேர வேலை திருத்தமா செஞ்சேன்னா நானும் உனக்கு சொன்னது செய்வேன், இல்லைன்னா உன் தலை என் தலை எல்லாமே போயிடும் அப்படின்னு வழக்கம் போல அவனோட டயலாக்க சொல்லிட்டு உனக்காக நான் பிரார்த்தனை பண்றேன், எனக்காக நீ பிரார்த்தனை பண்ணு, நான் இப்ப அங்க போறேன், நீ அது வரைக்கும் எங்கேயாவது இருட்டுல மறைஞ்சிரு, ஏன்னா உன்னை பார்த்தாலே யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவரை வேற கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அடுத்த காட்சியில சக்கரபாணி ரொம்ப ஜாக்கிரதையா மணிகண்டனோட அறைக்குள்ள நுழைய கையில வச்சிருக்கிற பொட்டணத்தை பிரிச்சுட்டு கட்டில் மேல ஏறி உட்காந்து மணிகண்டனோட மூக்குல தூவலாம் அப்படின்னு தயாராயிட்டு இருக்கும் போதே மணிகண்டன் அங்க தூங்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் கரெக்டா சரியா காத்தடிக்கவும் அந்த பொட்டணத்துல இருக்கக்கூடிய அந்த விஷப்பொடி அது நேரா சக்கரபாணியோட மூக்குக்கே போய் சேருது. அதே இடத்துல சக்கரபாணியும் மயக்கம் விட்டு விழுக இப்ப மணிகண்டன் கண்ணை விழிச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டே எந்திரிக்கிறவரு அப்படியே போர்வை எடுத்து சக்கரபாணி மேல போட்டு மூடிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப சர்வசாதாரணமா சிரிச்சுட்டே வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல சக்கரபாணி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த ஆளு உள்ள வந்து போர்வையோட படுத்திருக்கிற சக்கரபாணியவே தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். யாருக்கும் தெரியாம காட்டு வழியா தூக்கிட்டு வர்றவன் நேரா சக்கரபாணி சொன்ன குளத்துல தூக்கிட்டு வந்த ஆளை போட்டுறான். அவன் கிளம்ப ஐயோன்னு ஒரு குரல் வந்து குளத்துல இருந்து கேக்குது. பார்த்தா சக்கரபாணி முழிச்சுக்கிறான். பொடியோட புகை மட்டும் பட்டதுனால அவனுக்கு பெருசா ஒண்ணு ஆகல போல இருக்கு. வந்தவன் ஐயோ நீங்களான்னு கேக்குறான். ஆமா பார்த்து தூக்கிட்டு வரதுக்கு என்னடா உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு உனக்கு யார் மேல பகை இருக்கோ இல்லையோ என்ன குளத்துல முக்கி கொல்லணும் அப்படின்னு கோவமா கத்தவும் அவன் கேக்குறான் எப்படி ஆள் மாறி போச்சு அப்படின்னா, எப்படி ஆள் மாறி போச்சு நான் வெளியே வந்து சொல்றேன், வந்தேன் குளிச்சுட்டே வந்துடுறேன் அப்படின்னு குளத்துல முங்கி எந்திரிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.